ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பேஸ்மார்ட்டில் நீங்கள் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஐடி வந்து நீங்களே தான் க்ரியேட் பண்ணி தரணும். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா இங்கே வந்து உங்களுடைய ஐடியை வந்து போடுங்க. போட்டதுமே உங்களோட நேம் காட்டும். சரிங்களா? அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் வந்து லெஃப்டாக ரைட்டாக எது நீங்களோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லெஃப்ட்னா லெஃப்ட் செலக்ட் பண்ணுங்கள், ரைட்னா ரைட் செலக்ட் பண்ணுங்கள். பேக்கேஜ் எந்த பேக்கேஜோ ஓகேங்களா, அந்த பேக்கேஜுக்கு அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நேம் ஓகேங்களா, அவங்களுடைய நேமு, அவங்களுடைய மெயில் ஐடி, அவங்களுடைய அட்ரஸ் ஓகேங்களா, அடுத்து டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோட், கண்ட்ரி, அவங்களோட நம்பர், அப்புறம் அடுத்து அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட், பேங்க் நேம், பிரான்ச் நேம், அடுத்து அவங்களுக்கு பாஸ்வேர்டு, ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு ஜிபே, ஃபோன்பே நம்பர் நம்மக்கிட்ட இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு அவங்களோட ஐடி நம்பரை அவங்களுக்கு உங்களுடைய ஐடி நம்பர் ஓகேங்களா, நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களா, அப்போ உங்களோட ஐடி நம்பரை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து லோட் பண்ணுறாங்க உங்களோட ஐடியில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் இருக்கும். ஆக்டிவேஷனில் போயிட்டு ஆக்டிவேஷன் இங்கே போய்ட்டு அவங்களுடைய நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய யூசர் ஐடி இங்கே போட்டுட்டு ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ யூசர் ஐடி போடுறேன். ஓகே, இப்போ யூசர் ஐடி போட்டப்பறம் பார்த்தீங்கன்னா அப்போ சுலோச்சனா நேம் வந்துச்சு. பேக்கேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த பேக்கேஜ் அந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் நவ் அப்படி கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.